ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சீதாத் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாவித்ரி கேங் நேராக தமனா உடம்புல இருக்கிற ஜான்சிகா கூட சேர்ந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாரு, பெருசாக பொம்மையோட ரகசியத்தை சொல்ல போகிறேன்னு என்ன எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னதும் செம்மையாக முறைச்சு பார்க்குறாங்க ஜான்சிகா. இந்த பக்கம் பார்த்தோன்னா பெருசாக தாய்லாந்துலேருந்து வந்து எவனும் ஒருத்தன் தமனா உடம்புல கண்ட ஆவியெல்லாம் ஏவி விட்டுருக்கான், என்ன நடக்க போதோ தெரியாது அப்படின்னு ரொம்ப வைக்கு வந்தபடி நம்ம சாவித்திரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜான்சிகா கேட்டுட்டு செம டென்ஷன் ஆகி, ஏய் நான் யாருன்னு தெரியுமாடி ஜான்சிகா, என்ன பார்த்தாலே அத்தனை ஆவிங்களும் பயப்படுண்டி, நீ இவ்வளவு திருமுறா பேசுறியா அப்படின்னுட்டு சாவித்திரியோட கழுத்தை பிடிச்சதும் மனுவும் ரகுவரன்னு செம அதிர்ச்சியாகி தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க. சாவித்திரி அலறி துடிக்கிறாங்க. உடனே மனம் பிடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க. ஜான்சிகா, நீங்க இல்லாம பண்ண வேண்டியது சாவித்திரி இல்ல, அந்த பொம்மையை தான் அப்படின்னதும் உடனே தமனா உடம்புல இருக்கிற ஜான்சிகா வெளியில வந்து தமனா சுய நினைவுக்கு வந்துடுறாங்க. அம்மா ஒண்ணு இல்லைல்ல அப்படின்னு மன சமாதானப்படுத்தி சாவித்திரிக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா தமனா வந்து, ஐயோ அத்தை என்ன ஆச்சுட்டா அப்படின்னதும், ஆமாடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னுட்டு வா, இங்க பாரு நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு தமனா, அந்த மந்திரவாதி கண்டே ஆவியெல்லாம் உடம்புல ஏவி விட்டு கடைசியில எங்களையும் இல்லாம பண்ண பாக்குறான், இதெல்லாம் சரியில்லை தமனா, கண்டிப்பா இது தப்பா தான் முடியும் அப்படின்னு சாவித்திரி சொன்னது. என்னமானோ அத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. ஆமா தமனா, நீ அந்த ஜான்சிகாவை உடம்புல வரவழைச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னதும் இந்த பக்கம் சாவித்திரி எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே அப்படின்னு அந்த குட்டி மந்திரவாதிக்கு போன் அடிச்சு கிளிக்ல கிளிக்கிறாங்க. ஐயோ யாரோ ஒருத்திய இப்போ எங்க மருமக உடம்புல விட்டுருக்கா, அவ என்னன்னா என் கதையை முடிக்க வாரா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப அசிங்கமா திட்டினதும், நீங்க பொறுமையா இருங்க, உங்களுக்கு பொம்மை பற்றிய ரகசியம் தெரியணும்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா போகணும், அது ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது, நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிருப்பீங்க, அதாவது அதோட வேலையை காமிக்குது, பொறுமையா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் உடனே சாவித்திரி டென்ஷன் ஆயிட்டு போனை வச்சுட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா தமனாவை காணும். இதை பார்த்து 3 பேரும் அதிர்ச்சி ஆறாங்க. டே இங்க தானடா இருந்தா எங்கடா போனா அப்படின்னு பதட்டப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம தமனா உடம்புல இருக்கிற ஜான்சிகாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க எங்க நிக்கிறாங்கன்னா நேரா அந்த மந்திரவாதி இருக்கிற அந்த இடத்துலதான் நிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா உடனே மந்திரவாதியை வெளியில வரவழைச்சு, எதுக்காகடா நீ என்ன வெளியில எடுத்த சொல்லு, எதுக்காக என்ன வெளியில எடுத்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே மந்திரவாதியோட கதையை தமனா முடிச்சிடுறாங்க. பார்க்க ரொம்ப பயமா இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு அழகா வந்து தமனா வந்து ஆக்ட் பண்ணிருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த தமனா உடம்புல இருக்கிற என்ன யாராலையும் வெளியில எடுக்க முடியாதுடா, அந்த தமனாவே நினைச்சாலும் முடியாது, மீறி நினைச்சா அவளுக்கும் இதே கிரிதான் அப்படின்னு சம மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுது.